தன்னுடைய ஓட்டர் ஐடியை 4 ஸ்டேட்ல வச்சிருக்காரு. அப்ப 4 ஸ்டேட்ல போய் ஓட்டு போட்டாரா என்னன்னு தெரியல. ஒடிசா மாநிலத்தில் ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கும். அண்ணாமலை பாஜக விட்டு வெளியேறினது பயங்கர லாஸ் பாஜகவுக்கு தான். வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு பெங்களூர் கோர்ட்டு பிடிவாரண்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ பார்த்தாலும் இந்த ஆள் இவர் ஒரு சர்ச்சில் சிக்கிக்கிட்டே இருப்பார். மதங்களுக்கு தெய்வங்களுக்கு எதிராக பேசுறது, இந்துத்துவாவுக்கு எதிராக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டே இருக்கிற ஆள் தான் பிரகாஷ் ராஜ். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சினிமாவில் தான் வில்லன்னா நேர்லையுமே வில்லனாக தான் இருக்காரு. தர்மசாலா பிரச்சனையில் கூட அந்த தர்மசாலாவுக்கு எதிராக இவருடைய பேருமே அடிபட்டு ஆமாம் நான் அதில் சம்மந்தப்பட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒத்துக்கொண்டிருக்கார் இல்லையா. இந்த சமயத்தில் இவர் தன்னுடைய ஓட்டர் ஐடியை 4 ஸ்டேட்டில் வச்சுருக்காரு. அதாவது 4 ஓட்டர் ஐடி வச்சுருக்காரு. தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, இந்த 4 ஸ்டேட்லேயுமே அவருக்கு ஓட்டர் ஐடி இருக்குது. நம்ம இந்திய சட்டப்படி ஒரு பிரஜை ஒரு மாநிலத்தில் ஒரு தொகுதியில் மட்டும்தான் நம்மளுடைய வாக்காளர் அட்டை இருக்கணும். அந்த ஒரு தொகுதியில் மட்டும்தான் நம்ம வாக்கு செலுத்தணும். இல்லாட்டினா அது சட்டப்படி குற்றம். அது மட்டும் இல்லாமல் இது மிகப்பெரிய கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சொல்லுது. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்டில் தன்னுடைய வாக்காளர் அட்டை வச்சிருக்காரு. அப்போ 4 ஸ்டேட்டில் போய் ஓட்டு போட்டாரா என்னன்னு தெரியல. இது தெரியவும் அட்வொகேட் திலீப் குமார் அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட்டே எடுக்கலை. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா அந்த மாநில ஆணையத்தை போயுமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எடுக்கலை. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா தேர்தல் ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. தேர்தல் ஆணையமே இதை அலட்சியமாக விட்டுடுறாங்க. அதை பற்றி என்னன்னு தேடலை, ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. அப்போ இவர் என்ன பண்ணிடுறாருன்னா கோர்ட்டில் தன்னுடைய அதாவது பொதுநல வழக்கு மாதிரி திலீப் குமார் அவர்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இப்படி இந்திய சட்டத்திற்கு எதிராக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் 4 வாக்காளர் அட்டையை வச்சுருக்காங்க. இது என்னன்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் 2 முறை சம்மன் அனுப்பியிருக்காங்க. 2 முறையுமே கோர்ட்டுக்கு வரலை. தன்னுடைய விளக்கத்தையுமே அவர் இப்போ வரைக்கும் சொல்லலை. 2 முறை சம்மன் அனுப்பி வராததுனால பெங்களூரு நீதிமன்றம் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு பிடி வாரண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவுக்கு பிடி வாரண்ட் கொடுத்துருக்காங்க. என்னையெல்லாம் கிட்ட தூக்கி உள்ளே போட்டு நல்லா 4 சாத்து சாத்தணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையிலே இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா நம்முடைய பாரத பிரதமர் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குத்தம் குறை கண்டுபிடிக்கிறது. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதை பாராட்ட மனசே வராது. பாராட்டி கூட பரவாயில்லை, வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ட்விட்டரில் போடுறது, ஏதாவது யூடியூப்களில் பேசுறது, அதே மாதிரி இன்டர்வியூ கொடுக்கும்போது ஏதாவது பேசுறது. நம்முடைய பாரத பிரதமரை ஒரு கிட்டத்தட்ட எப்படி எங்கள் இஸ்லாமியர்கள் ஒரு கொலகாரன் அப்படிங்கிற சொல்கிறாங்களோ அதுக்கு ஒரு மாற்றமே இல்லாமல் ஆமாம் அப்படித்தான், அப்புறம் அதான் ஆமாம் கொலகாரனா ஆமாம் கொலகாரந்தே, அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா எதையுமே ஆராய்ஞ்சு பார்க்குறதே இல்லை, அப்படியே சொல்லிடுறது. அதே மாதிரி மிகவும் மரியாதை குறைவாகவும் பேசுறது, மிகவும் இழிவாக பேசுறது, எந்த செயல் செஞ்சாலுமே அதில் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. பேசாமல் இவரெல்லாம் காங்கிரஸில் கூட போய் சேர்ந்துடலாம். இவர் ஒரு தனி கட்சி ஒன்று ஆரம்பித்தார், அதில் நின்று தோற்றும் போயிட்டார். இவருக்கு அவ்வளவு செல்வாக்கும் இல்லை, நடிப்பு நல்லா இருக்குது, அவ்வளோதான். அதை எல்லாருமே ரசிக்கிறாங்க, எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனால் எப்படி சினிமாவில் வில்லர்கள் நேரில் அதை விட மோசமான ஆளாக தான் பிரகாஷ் ராஜ் இருக்கார். இன்னைக்கு பெங்களூர் நீதிமன்றம் இவருக்கு ஒரு பிடி வாரண்ட் கொடுத்துருக்காப்புல. ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியலை, எஸ்கேப் ஆகிட்டதாக சொல்கிறாங்க. இருந்தாலும் பெங்களூர் நீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் பிடி வாரண்ட் போட்டிருக்காங்க. மரியாதையை இவர் கொண்டு ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க. வெளியே வரவே முடியாத அளவுக்கு ஒரு 6 மாதத்துக்காக தூக்கி உள்ளே வச்சாதான் அந்த வாயை அடங்கும். இப்படி ஒரு செயல் செஞ்சாதான் நம்மளாம் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடிகர்கள் மத்திய அரசையும் அவங்களுடைய செயல்பாடுகளை தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும். அதாவது இன்னைக்கு பிரகாஷ் ராஜை தூக்கி உள்ளே போட்டால் தான் நம்மளும் இப்படி தேவையில்லாமல் பேசணும்னா நொறுக்கி அள்ளிடுவாங்கங்கிற ஒரு பயம் இருக்கும். பார்ப்போம் என்னைக்கு இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணால் உண்மையிலேயே மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இது ஒன்று. அடுத்து பார்த்தோம்னா ஒடிசா மாநிலத்தில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கு. 3000 பேருக்கு கரண்ட் பில்லே வரலை அப்படின்ட்டு. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய மத்திய அரசாங்கம்
மிகவும் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா சோலார் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சோலார் பேனல்கள் மூலமாக அவங்க வீட்டுக்கு தேவையான, அவங்களுடைய நிறுவனங்களுக்கு தேவையான மின்சாரத்தை அவங்களே உற்பத்தி செஞ்சுக்கிறது. மீதம் இருக்கிற மின்சாரத்தை எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு வந்து வித்துறது. இது நான் எங்கே பார்த்தேன்னு சூரத்தில் பார்த்தேன். நம்ம சூரத் என்டர் ஆகும்போதேவும் எல்லா கம்பெனிகளுமே வந்து மேலே வந்து ஒரு மாதிரி ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ என்னன்னு தெரியல. அப்புறம் வீடுகளில் போய் பார்த்தோம்னாலே அந்த பேனல்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட் டைமு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியேவும் கூடும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். வித்தியாசமாக இருக்கும். அங்கே சூரத் சிட்டிலலாம் பார்த்தோம்னா ஃபுல் டைம் 24 ஹவர்ஸ் தண்ணி வரும். 24 ஹவர்ஸ் கரண்ட் இருக்கும். ஒரு நிமிஷம் கூட தண்ணி வந்து ஸ்டாப் ஆனதில்லை. பவர் கட்டு நான் பார்த்ததே இல்லை. பவர் அதிகமாகி அதாவது எப்படி சொல்கிறதுனா, அந்த பில்டிங்களை எல்லாமே வந்து ஏசி இருக்கும். அந்த ஏசி வந்து வெடித்து தீப்பிடிச்சதை கூட பார்த்துருக்கேன். ஆனால் கரண்ட் இல்லாமல் இருந்ததில்லை. இப்போ அங்கே ஒரிசாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே மாதிரி எப்படி சூரத்தில் வந்து கரண்ட் பற்றாக்குறை இல்லாத மாநிலமாகி மற்ற மாநிலங்களுக்கு விற்கிறாங்களோ, அதே மாதிரி ஒரிசாவிலையுமேவும் கிட்டத்தட்ட 16,700 பேர் வரைக்கும் மானியத்தில் லோன் கொடுத்து அவங்க வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைச்சு கரண்ட் எடுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு திட்டத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மாநில அரசும் மத்திய அரசோட சேர்ந்து டாடா நிறுவனமும் இணைந்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தினால இதுவரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6,000 பேர் வந்து பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா 3,000 பேருக்கு இந்த முறை பவரே வரலை. அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு மாதம், அதாவது 2 மாதத்துக்கு வந்து நாங்கள் 800 ரூபா வந்து கரண்ட் பில் கட்டுவோம். இன்றைக்கி சோலார் பேனல் மூலமாக நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தேவையான கரண்ட்டுகளையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். மிச்சத்தை வந்து நாங்கள் மற்ற, அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்டுகளுக்கு விற்கிறோம். அதில் வந்து எங்களுக்கு வருமானமும் வருது அப்படிங்கிறாங்க. இந்த 16,700 பேருக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே வந்து ப்ராசஸிங் போய்கிட்டு இருக்கு. மிச்ச பேருக்கு பார்த்தோம்னா, அதாவது வந்து ரொம்பவும் கம்மியாக ஒரு 20 ரூபா 30 ரூபா கட்டுற மாதிரி தான் எங்களுக்குலாம் கரண்ட் பில்லு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கிட்டெல்லாம் பார்த்தோம்னா மானியமெல்லாம் இல்லை. மானியம் இல்லை, ஃபுல்லாகவே கரண்ட் கட்டி ஆகணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து 100 யூனிட் வந்து நமக்கு இலவசமாக கொடுக்குறாங்க இல்லையா. ஒரிசாவிலேயோ மற்ற பாஜக மாநிலங்களில் பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த சப்சிடிங்கிறத இருக்கவே இருக்காது. இலவசத்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க. இதனால் பார்த்தோம்னா அங்கே கிட்டத்தட்ட இவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, நிறையா வந்து இண்டஸ்ட்ரியல், குறிப்பாக பார்த்தோம்னா இந்த கொங்குமண்டலம், கோயம்புத்தூர், ஈரோடு அங்கிட்டெல்லாம் பார்த்தோம்னா நிறைய கம்பெனிகள் இருக்குது. அங்கெல்லாம் இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த கரண்ட் பற்றாக்குறை அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது. இப்போலாம் பார்த்தா ஒரு நாளைக்கு 10 தடவை எப்போ போகுது எப்போ வருதுன்னு நமக்கே தெரியாமல் இருக்குது. இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கும் வந்து ஒரு சௌரியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அது வந்து ஒன் டைம் வந்து தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு டெய்லி யூசேஜுக்கும் வரும். கரண்ட் நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம ஈபிக்கு வந்து அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு வித்துட்டு அதுலேயே நம்ம வருமானம் பார்க்கலாம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணாமலை அவர்களுடைய வீதி லீடர்ஸ் நல்லா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெய்லி மக்கள் தானாக வந்து அந்த இயக்கத்தில் இணைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பார்த்தோன்னா உலகம் எங்கு இருக்கும் தமிழர்கள் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நேற்று சண்டே UK லண்டனில் இருக்கும் தமிழர்கள் வீதி லீடர்ஸ் மாறுவோம் மாற்றுவோம் அந்த வாசகத்தோட பேனர் வச்சுட்டு கிட்டத்தட்ட நிறைய கார்களில் பார்த்தோம்னா பேரணி போகிறாங்க. பேரணி போனது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஏஜை சொல்லி, நான் இந்த ஏஜ் நான் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஜென்ஜி இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஜென்ஜி, இன்றைக்கு இருக்கும் இளைஞர்கள் நாங்கள் அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணுறோம். வளர்ந்து வர சின்ன பையன் சொல்கிறாரு, நானும் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயும் இங்கே தமிழ்நாட்டில் பாஜகலேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு உண்மையிலே பாஜகவுக்கு அது பயங்கரமான லாஸ் தான். அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டாம், பத்திரிக்கைக்காரங்களை வச்சோ மற்ற யூடியூபர்ஸை வச்சோ யாரை வேண்டாலும் வச்சு பேசினாலும் சாதாரண பொதுமக்கள் நமக்கெல்லாம் தெரியும் அண்ணாமலை பாஜக விட்டு வெளியேறினது பயங்கர லாஸு பாஜகவுக்கு தான். இதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாம். உண்மையிலே எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருக்குது. இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் மேலே இவ்வளவு பொங்குன்னு பொங்குறவங்க, இவ்வளவு வன்மத்தை கொட்டுறவங்க, இதை பூரா அப்படியே
இதுவும் திமுக மேல காமிச்சிருக்கணும். இந்த கோபத்தை அங்க காமிச்சிருந்தா என்னைக்கும் வந்து பாஜக வளர்ந்திருக்கும், இங்க ஆட்சி அமைச்சிருக்கும். எப்படி யோகி ஆதித்யநாத் அவர்கள் அங்க இருக்கும் முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ், மாயாவதியை எதிர்த்து நின்று போராடினாரோ அதனாலதான் அங்க பாஜக வளர்ந்துச்சு. அந்த ஸ்ட்ராங்கான லீடராக அவர் தன்னை காமிச்சதுனாலதான் உத்தரப்பிரதேசம் மற்ற மாநிலங்களை வந்து பாஜக வளர்ந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கே அண்ணாமலை ஒரு நல்ல முன்னெடுப்பை கொண்டு வந்தார். இங்கே இருந்தவங்களுக்கு பிடிக்கல, அவர் பாட்டுக்கு வெளியேறிட்டார். இன்றைக்கி அந்த இயக்கம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே சொல்கிறேன், ஒரே நாளில் கிட்டத்தட்ட 11-12 லட்சம் பேர் சேர்ந்தது எல்லாமே வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு வேகம் இருக்குது. வேணாம், அண்ணாமலை அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சின்ன கூட்டம் மாட்டாங்க, அதுக்கு நான் போயிருந்தேன். அங்கே போகும்போது கூட கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்களுக்கு எலெக்ஷன் வேலைக்காக அவர் போயிருக்காரு. அவர்லாம் சொல்கிறாரு, நானும் கிட்டத்தட்ட 20 வருஷமாக நான் பாஜக தொண்டன் தான்ப்பா, ஆனால் எந்த பொறுப்புலையுமே அவர் இல்லை, நான் தொண்டனாக தான் இருக்கேன், எனக்கு அண்ணாமலையை பிடிக்கும், நான் அங்கே போய் அவர் எலெக்ஷன் வேலைக்கு போனேன். அவர் சொல்கிறாரு, இவர் வந்து ஜெயிக்க வேண்டியதை இவங்க ஜெயிக்க விடாமல் பண்ணிட்டாங்க, அதுதான்ப்பா உண்மை. இல்லாட்டி நான் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் 4.5 லட்சம் ஓட்டு வாங்கினார் இல்லையா, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சு எக்ஸ்ட்ரா வாங்கி ஜெயிச்சிருப்பாரு. இவங்க வந்து பிளான் பண்ணி தான் அவரை தோக்கடிச்சாங்க. அந்த வருத்தம் எனக்கு இருக்கு. அந்த அண்ணாமலை சாமியே வந்து இவரை அனுப்பிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கும், என் தகப்பனார் வயசுக்கு மேல இருக்கும் அவருக்கு. அப்படி ரொம்ப கடவுள் பக்தியா இருக்காரு. அவர் சொல்றாரு, உண்மையிலே இவர் ஜெயிப்பாரு அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு பெரிய ஆட்களினுடைய அந்த ஆசீர்வாதம், அவங்களுடைய பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு. அதனால வந்து மற்றவங்க யாருடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்கிறத வந்து புறம் தள்ளிட்டு இன்னைக்கு இருக்கிற பாஜகக்காரங்களுக்கும் நான் சொல்றேன், தயவு செய்து இன்னைக்கு நீங்க காட்டுற கோபத்தை எப்பயோ காமிச்சிருக்கலாம், இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. நல்ல செயல்பட்டா, நல்ல தலைவர்களை போட்டா கண்டிப்பாக பாஜக வளரட்டும், இங்கே ஆட்சியை பிடிக்கட்டும். நான் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் வந்து கண்டிப்பாக இந்த சோஷியல் மீடியாவில் சொல்றாங்க இல்லையா, 17-18 லட்சம் பேர் இருக்கீங்க, ஒவ்வொருத்தவங்களும் 3 பேரை சேர்த்தா இந்நேரம் வந்து 50 லட்சத்தை தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்லேயும் கூட அதை தான் சொன்னாங்க. நம்மளுமே ஒருத்தவங்களுக்கு எல்லாருமே அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு சொன்னார், அவங்க கரெக்டாக தானே சொல்கிறாங்க, 3 பேரை வந்து நம்ம சேர்க்க முடியாதா அப்படின்ட்டு. கண்டிப்பாக சேர்க்கலாம், ஆனால் எல்லாத்தையுமே வந்து மொபைல் இல்லை, அதுதான் இங்கே ஒரு பெரிய விஷயம். எங்கள் ஊர் பக்கமாக நிறையா கிராமங்கள் இருக்குது, அங்கெல்லாம் 5 பேர் இருக்கிறாங்க ஒரு வீட்டில், அவங்கள்ட்ட 2 மொபைல் தான் இருக்குது, அது பட்டன் மொபைல் தான் இருக்குது. அப்போ மிச்சம் 3 பேருக்கு என்ன செய்வாங்க? புருஷன் முன்னாடி 2 பேர் இருக்காங்க, ஒரே ஒரு மொபைல் தான் இருக்குது. அப்போ அப்படியாப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆட்கள் இருக்காங்க நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுதே தவிர அவங்கள நம்ம வந்து சேர்க்க முடியாது. ஏன்னா 1 டைம் மட்டும்தான் ஒரு மொபைல் நம்பருக்கு ஒருத்தவங்க மட்டும்தான் இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். மற்ற எந்த மால் ப்ராக்டிக்ஸ் பண்ணவே முடியாது. நான்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ட்ரை பண்ணினா அதாவது என்னுடைய நம்பர்லேயே என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்தேன், கண்டிப்பாக முடியல. அவருடைய ஃபோனில் அவருக்கு மட்டும்தான் பண்ண முடியுது. எங்கள் மாமியாருக்கெல்லாம் ஃபோனும் இல்லை. அவங்களுக்கு நாங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வந்தால் பக்கத்தில் தான் யார்ட்டையாவது சொல்லி பிள்ளைகளுக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வர்றது கூட அட்டன் பண்ண தெரியாது. அப்படியால இருக்கப்போ நாங்கள்லாம் என்ன செய்வோம்? இதே மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. வேறு ஏதாவது ஒரு மாறுதல் கூட கொண்டு வரலாம். ஒன்றும் இல்லை, இந்த ஓட்டர் ஐடியை வச்சு கூட அவங்களுடைய பேரை போட்டு அந்த ஓட்டர் ஐடி நம்பர் இல்லாட்டி ஆதார் நம்பரை போட்டு அதாவது ஃபோன் இல்லாதவங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல ஆப்ஷன்ஸ் ஏதாவது கூட அண்ணாமலை அவர்கள் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தால் கண்டிப்பாக இன்னும் ஒரு 20 லட்சம் பேரோ ஒரு 30 லட்சம் பேரோ ரொம்ப ஈஸியாக சேர்ந்துருவாங்க. இன்னொன்று நிறைய பேர் வீட்டாளுகளை விட்டுட்டு வெளியாளுகளை பிடிச்சி தான் சேர்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் வீட்டில் இருக்க அத்தனை பேருமே சேர்க்கலை. அதுக்குமே காரணம் இந்த மொபைல் இல்லாதது தான். அதுதான் உண்மையை தவிர இந்த ஃபோனில் நக்கல் நையாண்டி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் போய் கட்சியை வளர்க்கலாம், அதெல்லாம் செய்யறதில்ல. சோசியல் மீடியாவில் நம்ம கம்பு சுற்றுவோம், கட்சி தானாக வளர்ந்துடும். ஏன்னா தமிழிசை அக்கா சொல்லியிருக்காங்க, நாங்கள் இப்போ தான் தண்ணி ஊற்றிருக்கோம்னு சொல்லிட்டு நீ அடுத்து யாராவது ஒரு இழிச்சவாயை வந்து மூச்சை தொலைச்சி உரத்தை போட்டு பாஜகவை வளர்க்கட்டும். நான் இன்னைக்கெல்லாம் அப்படி தான் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே வந்து அந்த பாஜக மேலே எந்த அளவுக்கு மரியாதை வந்துச்சோ, ஒரு மதிப்பு வந்துச்சோ, இப்போ எல்லாருக்கும் கோபம் ஆயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் சொல்கிறாரு, இவங்க இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா கோபம் வருதுப்பா, பாஜக மேலே கோபம் வருது, எங்கள் மத்திய தலைமை மேலே நமக்கு கோபம் வந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. உண்மையிலே எனக்குமே அந்த பயம் இருக்குது. எந்த அளவுக்கு நம்மளாம் ஒரு பற்றுதலாக இருந்துச்சோ இன்னைக்கு வந்து வருத்தத்தோடதே எல்லார்ட்டும் பேசுகிற மாதிரி இருக்குது. அதனால் அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவு தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்தியா மட்டுமில்லை, உலகெங்கிலும் இருக்க தமிழர்கள்ட்டையுமே கொண்டு போய் சேர்த்துருக்கு.
அதுக்கு காரணம் அவருடைய கடின உழைப்பு தான். அது மாற்று கருத்தே இல்லை. இவங்க வேண்டாம் இல்லைன்னு சொல்லலாம், அதெல்லாம் சாதாரண மக்களுக்கு நல்லா தெரியும். கிராமமாகவும் கொடியே இல்லாத இடத்துல நான் பார்த்துருக்கேன். கொடியே இல்லாத ஊர்களில் பூரா கொடி இருக்குது. எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஊர் நம்ம நேற்று வந்த ஊர்லலாம் கொடி இருக்குது, பரவாயில்ல, நேற்று இல்லை இன்னைக்கு இருக்குது. அப்போ அவங்களுக்கு தெரியுது இவர் வந்திருக்காரு, இவர்னால நமக்கு ஒரு நல்லது நடக்கும்னு சாதாரண பாமர மக்கள் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு தகுதியான ஆள் தான் அண்ணாமலை அவர்கள், எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால் இன்னும் சொல்லப்போனால் நம்ம சும்மா இருக்காமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்களும் ஒரு 3 பேரோ 2 பேரோ பிடிச்சி நம்மளும் இயக்கத்தில் சேர்த்து விடணும்னு சொல்லிட்டு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். நன்றி. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.